ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் கதவு திறக்கப்பட காரணம் என்ன? இங்குள்ள கருப்பண்ண சுவாமிக்கு உருவம் கிடையாது. கோபுர வாச கதவில்தான் இவர் இருப்பதாக நம்பிக்கை. எனவே இந்த கதவுகளுக்கு சந்தனம், குங்குமம், கற்பூரம் உள்ளிட்டவை பூசி பூமாலை ஆகியவற்றால் அலங்கரித்து பூஜை செய்வது வழக்கம். கருப்பண்ண சுவாமிக்கு தனி திருவிழான்னு எதுவுமே இல்லை. ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இக்கதவுகளுக்கு சந்தனம் சாற்றி வழிபடுகிறார்கள். ஆடி திருவிழாவில் தினமும் காலையில் மாலையில் போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் தேரோடும் வீதி வழியாக வந்து 8 திக்குக்கும் படையலிட்டு வழிபடுகிறார். ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு இருக்கும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோபுர வாசல் கதவு பிரம்மோற்சவம் காலமான ஆடி மாத பௌர்ணமி என்று தேரோட்ட நாளில் திறக்கப்படும் போது அவ்வாசல் வழியாக சக்கரத்தாழ்வார் வந்து செல்கிறார். அழகரின் பல்லாக்கு கூட இவ்வழியை கொண்டு செல்வது இல்லை. எனவே சக்கரத்தாழ்வாருக்கு மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வாசல் திறக்கப்படுகிறது. சக்கரத்தாழ்வார் மட்டும் அவ்வழியே வந்து செல்ல காரணம் என்ன? இயற்கைக்கு அல்லாத முறையில் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தோடு கூடிய நம்பிக்கைகளுக்காக அவ்விடத்தில் கருப்பசாமி நிலைப்படுத்தப்படுகிறது.